ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெரினா டு மியாமி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் வேகஸ். ஸோ இப்போ வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே லாஸ் வேகஸோட வீடியோஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்களும் எங்களோட லாஸ் வேகஸை டிஜிட்டலாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஃப்ளோரிடாலேருந்து ஃப்ளை பண்ணி லாஸ் வேகஸ்க்கு வந்திருக்கோங்க. ஸோ எங்களோட ஃப்ளைட் டைமிங் பார்த்தீங்கன்னா 10:30 பிஎம்க்கு டேக் ஆஃபாக இருந்துச்சு. பட் ஃப்ளைட் டிலேன்றதுனால 11 பிஎம்க்கு தான் டேக் ஆஃபே ஆச்சு. இங்கே வந்து நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 1 AM ஆயிடுச்சுங்க. என்னடா 1 AM சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஃப்ளோரிடாவோட 3 hours லாஸ் வேகஸ் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்காங்க. ஸோ எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்ச மாதிரி தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கார் ரெண்டல் எடுத்துகிட்டு அப்படியே ஹோட்டலுக்கு நம்ம இப்போ இங்கேருந்து ட்ராவல் பண்ண போகிறோம். Have a good night. Good night. ஏர்போர்ட்லேருந்து நம்ம வெளியில் போகணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ன டிரான்ஸ்போர்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ ஏர்போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊப்பருக்கோ இல்லை பப்ளிக் சர்வீஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கோ சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டான வே இருக்குது. நாங்கள் எதை எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டல் கார் எடுக்க போகிறோம் அப்படின்றதுனால எங்களுக்கு பிஃபோராகவே ஒரு எக்ஸிட் காட்டிடுச்சு. ஸோ ஒன்ஸ் அந்த எக்ஸிட்லேருந்து நாங்கள் வெளியில் வந்தோடனே எங்களுக்கு வந்து பஸ் ஷட்டில் சர்வீஸ் வந்து அவைலபிளாகவே இருந்தது. ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஷட்டில் சர்வீஸ் வந்து 20 minutes ஒன்ஸ் வந்து ரொட்டேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த ஷட்டில் சர்வீஸை பிடிச்சி கரெக்டான நம்மளுக்கு வந்து அந்த கார் ரெண்டல் ஜோனில் கொண்டு போய் நம்மளை ட்ராப் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து நம்ம எதாவது ப்ரைவேட்டாக நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா அங்கேருந்து இன்னொரு ஷட்டில் வந்து நம்மளை பிக் பண்ணிக்கும். கார் ரெண்டல் சர்வீஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 types இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளை ஏர்போர்ட்லேருந்து பிக் பண்ணி ட்ராப் பண்ணுற இடத்துல வந்து உடனே நீங்கள் போய் காரை பிக் பண்ணிவிட்டு போயிடலாம். இதுவே வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ணியிருந்துருக்கணும். லைக் இங்கே வந்து சர்வீஸ் ரொம்ப கார்ப்பரேட் லெவலில் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். பட் நீங்கள் வெளியில் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய ரிவ்யூ பண்ணிவிட்டு அந்த பிளேஸ் நல்லா இருக்குமா, கார் எல்லாமே ப்ராப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு 1க்கு 4 தடவை ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே உள்ள நீங்கள் ஏர்போர்ட்டில் எடுக்கிறதுக்கும் வெளியில் எடுக்கிறதுக்கும் நிறைய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து டைரெக்டாக இங்கே வந்து இறங்கி கார் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. பட் இங்கேருந்து நீங்கள் இன்னொரு ஷட்டில் பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். லைக் XYZ நீங்கள் எந்த சர்வீஸில் எடுத்திருக்கீங்களோ அவங்க வந்து உங்களை அங்கேருந்து பிக் பண்ணிப்பாங்க. ஏன்னா நீங்கள் எந்த டைமிங் வருவீங்க, ஏன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷனில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் மட்டும் எடுத்துருக்க மாட்டீங்க, நிறைய பேர் அந்த சர்வீஸும் எடுத்திருப்பாங்க. ஸோ உங்களை வந்து அவங்க பிக் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் உங்களோட டூர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எங்கே காரை வந்து பிக் பண்ணிங்களோ அதே இடத்துல ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஷட்டில் சர்வீஸில் கொண்டு வந்து சேம் இதே ஜோனில் உங்களை வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. திருப்பி இங்கேருந்து நீங்கள் ஒரு ஷட்டில் பஸ்ஸை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடம் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் இறங்கி ஏறுற மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எடுக்கும் போது எனக்கு தெரிஞ்சு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தாங்க இருக்கும். நாங்கள் எங்களோட காரை இந்த ரெண்டல் சர்வீஸில் தாங்க புக் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட ஷட்டில் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஷட்டில் இப்போ நம்ம ஏறிக்கிட்டோம் அப்படின்னா இவங்க கொண்டு போய் கரெக்டான இந்த கார் ரெண்டல் ஜோனில் எங்களை இறக்கி விட்டுருவாங்க.
இங்க தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஆக்சுவலி எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரண்ட் டெஸ்க்ல இருக்கிறவரு என்ன சொன்னார்னா, "நீங்க புக் பண்ணியிருக்கிற கார் வந்து அந்த அளவுக்கு அப்கிரேடா இல்ல. ஸோ நீங்க எக்ஸ்ட்ராவா பே பண்ணீங்க அப்டின்னா, நான் உங்களுக்கு நல்ல காரா அப்கிரேட் பண்ணி குடுக்குறேன்" அப்டின்னு சொல்லி எங்கள கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண பார்த்தாரு. பட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து அந்த அந்த செகண்ட் லைட்டா கொஞ்சம் யோசிச்சு, "இல்ல, இல்ல நான் எந்த கார புக் பண்ணேனோ, அந்த கார் கீய குடுங்க. நான் ஒரு தடவ போய் செக் பண்ணிக்கிறேன்" அப்டின்னு சொல்லிட்டு, நாங்க கார் கீய வாங்கிட்டு போய் அந்த கார் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தோங்க. ஸோ கார் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வா இருந்துச்சு. எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஸோ அந்த பெர்சன் வந்து அந்த செகண்ட் வந்து எங்கள கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணி எக்ஸ்ட்ராவா பே பண்ண வைக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாரு. பட் எங்களோட டக்குன்னு நாங்க அந்த டைம்ல கொஞ்சம் அவேர்னஸா இருந்ததுனால நாங்க எஸ்கேப் ஆயிட்டோம். ஸோ நீங்க இந்த மாரி பிளேஸ்ல வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாரி யாராவது சொன்னாங்க அப்படின்னா, கொஞ்சம் நீங்க யோசிச்சு, இல்ல நாங்க ஒரு தடவ பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நாங்க எங்களோட கார அங்கேருந்து பிக் பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ வெளியில டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா, ஆல்மோஸ்ட் 90 டிகிரி இருக்கு. செம்மையா அனல் அடிக்குதுங்க. இப்போவே அவ்ளோ ஹீட்டா இருக்கு. நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இப்போ இங்க டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 3 AM ஆயிருக்குங்க. உங்களுக்கு நான் குடுத்த ரென்டல் கார் சர்வீஸோட டீட்டெயில்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நாளைக்கு நாங்க எந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருக்கோம், எங்களோட ரூம் டூர கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.